அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டு வரேன். அந்த வகையில நம்மளுடைய ஆட்டிடியூட் அதை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். சில நேரங்கள்ல நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம சூழ்நிலையை பத்தி எல்லாம் கவலைப்படாம எது நடந்தாலும் அது நம்மள ஒன்றும் பாதிக்க போறது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம போற பல விஷயங்கள் சுத்தி நம்மள பாதிப்பதாக அமையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான கதை கூட நான் சொன்னேன். ஸோ இதுல சுற்றுச்சூழ்நிலை அப்படிங்கிறத தான் நான் முன்னிலைப்படுத்த விரும்புறேன் இந்த கதை மூலமாக. ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் நாம கண்ணும் காணாம போறோம். அது எதனாலன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னுட்டு ஒரு பொது இடங்கள்ல இன்னைக்கு சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் ரூல் வச்சிருக்காங்க. அப்புறம் குப்பையை போடக்கூடாது அப்படின்னு ஓயாம சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கழிப்பிடங்கள்ல தூய்மையாக வச்சுக்கோங்க, அங்கங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாது, யூரினேட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போர்டெல்லாம் போடுறாங்க. பட் இதெல்லாம் எவ்வளோ இருந்தா கூட கொஞ்சம் கூட படித்தவங்களே பண்றாங்க. அதான் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ ஊர் நாட்டுல இந்த வசதியெல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா கூட அது நம்ம வேற வழி இல்லைன்னு நம்ம பொறுத்துக்கலாம். பட் ஒரு நடந்து ஒரு 10 அடி போற தூரத்துல ஒரு கழிவறை இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கழிவறை சுத்தமா இல்லை, அதனால நாங்க உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இந்த மாதிரி அசுத்தப்படுத்துறவங்கள பல பேரை நம்ம பாக்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும், ஒவ்வொருத்தரும் மாத்தணும். இந்த மாதிரி நம்ம யாராவது ஒருத்தரை பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்ம கண்டனம் தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நிச்சயமா சொல்லுவேன், நான் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பொது இடங்கள்ல சிகரெட் பிடிக்கும்போது தயவு செஞ்சு இது மாதிரி பிடிக்காதீங்க, இது பக்கத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அலர்ஜியா கூட ஆகும், அதனால நீங்க நீங்க பிடிச்சுக்குங்க, நீங்க சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது உங்களோட சொந்த விருப்பம். ஆனா அதை நீங்க உங்க வீட்டுக்குள்ளதான் செய்யணும், எங்கெங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ அங்கதான் செய்யணும். ஏன்னா பல நேரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்காம போறது அவங்களுக்கே கூட ஆபத்து ஆகும். நான் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். இது ஒரு மேலை நாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதில் என்னன்னாக்கா ஒரு காருக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷர் உபயோகப்படுத்துறாங்க. இப்போ இந்த ரெஃப்ரெஷர் உபயோகப்படுத்துகிற பழக்கம் நமக்குள்ளே கூட பல பேருக்கு இருக்கும். வீட்டில் யூஸ் பண்ணுவோம், பாத்ரூமில் யூஸ் பண்ணுவோம், கார்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரெஃப்ரெஷர் உபயோகப்படுத்தின உடனே அவர் என்ன பண்ணுறாரு, லைட்டர் வச்சு சிகரெட் பிடிக்கணுன்ட்டு லைட்டர் ஏற்றுறாரு. அது உடனே வெடிச்சிடுறது, அந்த ஃபயர் ஆகிடுது. ஸோ அதை பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு மனசு பதறுது. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்காம பண்ணும்பொழுது கூட யங்ஸ்டர்ஸ்க்கு அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது தெரியாம நம்ம பண்ணும்போது கூட பல ஆபத்துகள் வருது. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் அவசியமா இருக்குங்க. இன்னைக்கு சிகரெட் முதல்ல பிடிக்கக்கூடாது, அடுத்தது சிகரெட் பிடிச்சாலும் அதுக்கு எப்படி பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா தனக்கும் ஆபத்து வராம, மற்றவங்களுக்கும் ஆபத்து வராம, தீங்கு வராம இதை நம்ம ஒரு செயலை செய்யறதா இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ ஆபத்து வரவழைத்து கொள்ளக்கூடிய விதமாக சில பேர் செய்வதெல்லாம் நிச்சயமாக பாதிக்கும். ஸோ அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துருப்போம். கேஷுவலாக அப்படியே சிகரெட்டை பிடிச்சிட்டு அந்த தீக்குச்சி அப்படி போட்டுட்டு போயிடுவாங்க, அது ஃபயர் ஆகிடும். இல்லாட்டினா அதை அப்படியே கீழே போட்டு போயிடுவாங்க. பின்னாடி நடந்து வரவங்க ஒரு வயோதிகரோ இல்லை குழந்தையோ அதை மிதித்து தீக்காயமாகும். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கூட மற்றவர்களுக்கு இது எப்படி பாதிக்கும்ன்ற உணர்வே இல்லாமல் நடந்து கொள்வது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும் பொழுது சுற்றி பல பேர் நம்ம இருப்போம், ஆனால் ஒருத்தர் கூட கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம கேட்டோம்னா நமக்கு யார் சப்போர்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு பயம். அடுத்தது நமக்கு எதுக்கு வீண் சண்டை அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அரசு தான் வரணும், எல்லாத்துக்குமே போலீஸ் அதிகாரிகள் தான் வரணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம பாப்புலேஷன்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர்னு எடுத்துக்கோங்களேன். 1000 பேர்ல ஒரு 900 பீப்புள் இப்படி இருக்காங்க. அப்போ 900 பீப்புளுக்கு 900 போலீஸ் வேணும்னா அவ்வளோதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நமக்குள்ளேயே நம்ம ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், இதையெல்லாம் நம்ம உணர்ந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காகவாக வேண்டி நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ மேலை நாடுகள்ல இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக வைத்திருக்காங்க. ஆனா இப்ப அதுலயே பல கான்ட்ரவர்சிஸ் வருது, அங்கேயே பல கான்ட்ரவர்சிஸ் வருது. ஏன்னா இந்த செக்ஸ் எஜுகேஷன்ல இப்போ பொதுவாக நாம தவறான ஒரு புரிதல் வைத்திருக்கோம். அதை படிக்கும்போது பல விஷயங்கள் நம்ம சமுதாயத்தினர் எப்படி தவறா புரிஞ்சுட்டு இருக்கோன்றது எனக்கு அப்பதான் எனக்கே புரிஞ்சுது.
நாம என்ன நினைக்கிறோம்னா மேலை நாடுகள்ல எல்லாம் வந்து ஃப்ரீ செக்ஸ் சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. வெஸ்டர்னர்ஸ்லயும் வந்து எல்லா ரிலிஜன்லயுமே என்னன்னாக்கா ஆண் பெண் இருவருக்குமே வந்து திருமணத்துக்கு முன்னாடி உறவுல ஈடுபட வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதங்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் உருவானது. மதங்கள் உருவானதுக்கு காரணம் வந்து பாப்புலேஷன் பெருகிக்கிட்டே போகுது, சுயநலம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, பேராசை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்போ வந்து பலவிதமான சண்டைகள் எல்லா பிரச்சனைகளும் வருது. அப்படிங்கிற பொழுதுதான் இந்த மனிதனுடைய மனதை எப்படி படுத்துவது அப்படிங்கிறதுக்கு மதம் அப்படின்னு ஒன்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு ஸ்பிரிச்சுவல், நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றல் வந்து உங்களை தண்டிச்சிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி. ஸோ அப்படி வரும் பொழுது சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு அவங்க வந்து ஒரு விதிகள் வைத்தாங்க நன்மைக்காக. ஸோ இனப்பெருக்கத்தையும் ஒரு கண்ட்ரோல் ஆகும், அடுத்து நோய்கள் வருவதையும் அது வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா சில விதிகள் வந்து பெண்களுக்கு மட்டுமே ஆனதுனால அது விதமான ஒரு சர்ச்சைக்கெல்லாம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தேசத்துல மட்டும்தான் வந்து பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வேர்ஜினா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ரூலாக நம்ம சொசைட்டில ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனா ஒண்ணு நம்ம ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கறதே இல்லை. இது அழகா பாரதிதாசன் ரொம்ப அழகா கட்டுரையில் எழுதியிருக்காரு. ஒரு பெண் வந்து தன்னுடைய கற்பை வந்து திருமணத்துக்கு முன்னாடி இழந்து போறா அப்படின்னாக்கா நிச்சயமாக அங்க ஒரு ஆணும் இழந்துதான் போறான். ஸோ ஒரு ஆண் வந்து தன்னுடைய இந்த சமூக பத்தி நினைக்காம இந்த மாதிரி தன்னுடைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சுயநலமாக போய் பெண்களை கெடுக்கும் பொழுது அப்போ வந்து எல்லாரும் தான் வந்து இந்த உலகத்துல பாதிக்கப்படுவாங்களே தவிர ஆண்கள் வந்து நல்லபடியா இருந்துடலாம் கிடையாது. ஏன்னா நான் எல்லா பெண்களுமே கெட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் யாருக்கு நல்ல ஒரு வேர்ஜினான பொண்ணு கிடைக்கும் இல்லையா? இன்னைக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு முன்னாடி அனுபவம் இல்லாத பெண்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பல ஆண்கள் வந்து என்னோட கவுன்சிலிங்ல என்கிட்ட சொல்றாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதா, எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து தடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் மேலும் பல கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.